டெஜாவியூ கேள்விப்பட்டிருக்கீங்களா? அட இதை நான் முன்னாடியே அனுபவிச்சிருக்கேன்னு ஃபீல் ஆகுற அந்த மொமெண்ட் தான் டெஜாவியூன்னு சொல்றோம். டெஜாவியூ மொமெண்ட் நீங்க அனுபவிக்கும் போது உங்க பிரெயின் ஆக்சுவலி ஒரு ஹை லெவல் மெமரி எரர் செக் பண்ணிட்டு இருக்கு. வாங்க அது எப்படின்னு பாப்போம். இது நடக்கிறது மீடியல் டெம்போரல் லோப்ல. அதுல குறிப்பா ஹிப்போகாம்பஸ், என்டோரினல் கார்டெக்ஸ், பெரினல் கார்டெக்ஸ் இவைகள் தான் மெமரி கிரியேட் பண்றது, கம்பேர் பண்றது, வெரிஃபை பண்றது எல்லாம். நார்மலி உங்க பிரெயின் இப்போ நடக்கிறது மத்த முன்னாடி நடந்ததுன்னு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்க பேட்டர்ன் செப்பரேஷன் ஒரு ப்ராசஸை யூஸ் பண்ணும். ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் யூனிக்கா ஒரு நியூரல் ஃபிங்கர் பிரிண்ட் அசைன் பண்ணும். ஆனா டெஜாவியூ வரும்போது இந்த சிஸ்டம் ஒரு சின்ன செகண்டுக்கு ஸ்லிப் ஆகுது. பிராண்ட் நியூ மொமெண்ட் ஒன்னு நியூ மெமரி பாத்வேக்கு போகாம டைரக்டா ஃபெமிலியாரிட்டி பாத்வேக்குள்ள ஸ்லிப் ஆகிடுது. அப்போ உங்க பிரெயின் சொல்றது இது ஃபெமிலியரா இருக்குன்னு. ஆனா அதுக்கான மெமரியை கண்டுபிடிக்க முடியல. இந்த கான்ஃபிளிக்ட் தான் ஹை ஃபெமிலியாரி ஆனா ஜீரோ ரெக்கால் நம்ம டெஜாவுன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற அந்த வியர்ட் ஃபீலிங்க்கு காரணம். இதுல இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் என்னன்னா, ஸ்ட்ராங்கா மெமரி மானிட்டரிங் சர்க்கிட்ஸ் இருக்கிற பீப்பிளுக்கு தான் டெஜாவியூ அதிகமா வரும். அது ஆக்சுவலி ஒரு ஹெல்தி ஹை ஃபங்க்ஷனிங் பிரெயினோட சைன். சில கேசஸ்ல டெம்பரல் லேப்ல நடக்கிற ரொம்ப டைனி ஹார்ம்லெஸ் எலக்ட்ரிக்கல் பிரஸ் கூட டெஜாவியூவை ட்ரிகர் பண்ணலாம். பிரெயின் ஒரு குயிக் சிஸ்டம் ரிஃப்ரெஷ் பண்ற மாதிரி. அதனால நெக்ஸ்ட் டைம் டெஜாவியூ ஃபீல் ஆனா பாஸ்ட் லைஃப்னு நினைக்காதீங்க. உங்க பிரெயின் எவ்வளவு அட்வான்ஸ்டா வொர்க் பண்ணுதுன்னு அது உங்களுக்கு காட்டுற ஒரு மொமெண்ட் தான்.